ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். ஆண்டவர் இந்த இரவிலும் நிச்சயமாகவே தம்முடைய ஜனத்தை அவர் கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக என்ன இந்த இரவிலே தேவன் எந்த வித கிரியைகளை செய்ய வேண்டும் என்றிருக்கிறாரோ அந்த கிரியைகள் வெளிப்படும். அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. அவருடைய வார்த்தை அற்புதங்களை செய்யும். காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் சபையிலே கொடுத்திருக்கிறேன். அதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாகத்தான் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 17 22 மற்றும் 35, 36 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 7 17 22 வரையுள்ள வசனங்கள், அப்போஸ்தலர் 7 35, 36 ஆகிய வசனங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டுவிடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியமுள்ளவனாயிருந்து 3 மாதமளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசையை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நான் காலையில பேசின அதே தலைப்பு தான் அற்புத காட்சியும் சாட்சியும் என்று சொல்லி. அற்புத காட்சியும் சாட்சியும். அதாவது மோசே என்று சொன்னால் அதன் அர்த்தம் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன், drawn out of the water. சோ தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன், அவனை குறித்து தியானிக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளே நாமும் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். ஞான ஸ்நானம் என்பது ஒரு மிகவும் முக்கியமான அஸ்திபார சத்தியமாய் இருக்கிறது. இந்த பூமியில 2 குடும்பங்கள் தான் இருக்கிறது. ஒன்று ஆதாமின் குடும்பம், இன்னொன்று பிந்தின ஆதாமாகிய இயேசுவின் குடும்பம். நாம் பிறக்கும் போது நாம் எல்லாரும் இயல்பாக ஆதாமின் குடும்பத்தில் தான் பிறக்கிறோம். ஆனால் நாம் மறு பிறப்பு அடையும் போது, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறு பிறப்பு அடையும் போது நாம் இயேசுவின் குடும்பத்தில் வந்து நாம் பிறக்கிறோம். அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்று வேதம் சொல்கிறது. இந்த இயேசுவின் குடும்பத்திலே நாம் பிறக்க வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால், ஆதாமின் குடும்பம் அழிவுக்கு உட்பட்ட குடும்பமாய் இருக்கிறது. ஆதாம் என்னும் ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே, ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் நித்திய மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசுவின் குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து எனும் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லாரும் ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயமாமே என்று ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் நாம் பிறக்கிற அந்த ஞானஸ்நானம் என்பது ரோமர் 6ஆம் அதிகாரத்தின்படி அவருடனே கூட மரித்து அவரோடு கூட எழுப்பப்படுவதின் அடையாளமாகவும் இருக்கிறது. எனவே தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்ட மோசே குறித்து தியானிக்கும் போது நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவையான அல்லது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவையான சில சத்தியங்களையும் அதிலே நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும்.
எனவேதான் பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரமாய் இவன் இருக்கிற போதிலும், நியாய பிரமாணிகனாய் இருக்கிற போதிலும், அவனுடைய வாழ்க்கையை வரைபடமாக்கும் போது நிச்சயமாக அதிலே கற்றுக்கொள்ள வேண்டிய விசுவாச படிப்பினைகள் நமக்கு நிச்சயமாய் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, இந்த தலைப்பு எப்படி கொடுத்திருக்கிறோம்னா, அற்புத காட்சியும் சாட்சியும். தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் ஒரு அக்கினியின் அற்புத காட்சி பார்க்கிறான். அக்கினியின் அற்புத காட்சி. இன்னும் சொல்லப்போனா யாத்திராமம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசிப்பது அங்க எழுதியிருக்கிறது, தன் மாமனாகிய துரோவின் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே நடத்தி கொண்டு ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் வருகிறான். அதன் பின்புறத்தில் நடத்துகிறான். ஏன்னா ஒரு கைண்ட் ஆஃப், அதாவது ஒரு நஷ்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தவிப்புகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஏமாற்றங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, எப்படியோ தொடங்கின ஒரு வாழ்க்கை இப்படி போயிருச்சே. எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்து வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருக்கக்கூடிய ஒருவன் இப்பொழுது எப்படி இருக்கிறான் தெரியுமா? அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு மந்தனாவும் திக்குவாயும் உள்ளவனாய் இருக்கிறான். ஆல்மோஸ்ட் his life is coming to an end. 80 வயசு. வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஒரே மட்டும் நடத்தி கொண்டு வருகிறான். அங்கே அவனுக்காக ஒரு அற்புத காட்சி காத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நொந்து போன அவன் வெந்து போகாமல் இருக்கும் ஒரு காட்சியை பார்க்கிறான். என்னடா இது, நம்ம தான் நொந்து போயிருக்கிறோம், இங்கே வெந்து போகாம இருக்கிற ஒரு காட்சி இருக்கே, என்ன? முற்றடி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது வெந்து போகவில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த அக்கினி எப்படிப்பட்ட அக்கினியா இருக்குன்னா, அது பற்றிக்கிற அக்கினியா இருக்கிற போதிலும் அவனை அது கவர்ந்திழுக்கிற அக்கினியா இருக்கிறது. இந்த அக்கினி எவ்வளவு விசேஷமான அக்கினி அப்படின்னா, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சொல்லப்படு பாருங்க, வெந்து போகவில்லை. அப்படிதானே? அப்படின்னா இந்த அக்கினி இது இது அழிக்கும் அக்கினி அல்ல, இது அலங்கரிக்கும் அக்கினியா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இது உண்மையாக அழிக்கக்கூடிய அக்கினி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அழிக்கக்கூடிய அக்கினியை மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருக்கிறது. இந்த சாட்சியத்தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுவார்கள். உண்மைதாங்க. முன்னாடி இருந்த அக்கினி கொண்டு வந்து வாசப்படிக்கு கொண்டு வந்தவங்களை கூட சுட்டரிச்சு போட்டுருச்சு. ஆனா நாங்க உள்ள வந்த உடனே அந்த அக்கினியின் தன்மையை மாற்றுகிற வேறொரு அக்கினி அங்கே செயல்பட தொடங்கினது. பிரைஸ் தி லார்ட். அது எங்கள் கட்டுக்களை மாத்திரம் அறுத்தது, எங்களை அது அலங்கரித்தது, எங்க சாட்சிய அது அலங்கரித்தது. என்ன? மற்ற அக்கினி பட்சிக்கிற, அதாவது அழித்து போட்டிருக்கோம். ஆனா இந்த அக்கினி எங்களை என்ன செய்யல? அழிக்கல. நாங்க வெளியில எப்படி வந்திருக்கிறோம் தெரியுமா? அக்கினியின் வாசனை கூட எங்கள் பேரிலே பற்றவில்லை, அந்த முடி கூட கருகவில்லை, அக்கினியின் மனம் அவளுடைய வஸ்திரத்தில் இருக்கவில்லை. அப்போ இந்த அக்கினி எப்படிப்பட்ட அக்கினினா, எல்லா அக்கினியின் தன்மைகளையும் மாற்றக்கூடிய அக்கினியா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்களை மாத்திரம் அது சுட்டரிக்கும், கட்டுக்களை மாத்திரம் அது அகற்றும். உங்களையோ இந்த அக்கினி அலங்கரிக்கிற அக்கினியா இருக்கிறது, பரிசுத்தம் பண்ணுகிற அக்கினியா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தண்ணீர்ல இருந்து எடுக்கப்பட்டவனுக்கு ஒரு என்கவுண்டர் நடக்குது. என்கவுண்டர் தி பர்னிங் புஷ். இது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். அது அவன் வாழ்க்கையை மாத்திருச்சு. சோ தண்ணீர்ல எடுக்கப்பட்டவன் அக்கினி காட்சியை காண்கின்றான். கடைசியிலே எப்படி வருதுன்னா பாருங்க, ஆண்டவரையே முகமுகமா பார்க்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ அற்புத காட்சி. அவனே சொல்றான், நான் போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். அதை பார்த்த உடனே அவன் சாட்சி மாறிடுச்சு. அதனாலதான் தலைப்பு கொடுத்திருக்கிறோம், அற்புத காட்சி, அற்புத காட்சியும் சாட்சியும். சோ நீங்கள் இந்த தேவ பிரசன்னத்திற்கு வரும்போது அது உங்களை உருமாற்றம் அடைய செய்கிறது. காலையில 3 காரியங்களை சொன்னோம். ரொம்ப குயிக்கா என்ன சொல்லலாம் அப்படின்னா, 3 சீசன்ஸ் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 7:17 வாசிக்கும் பொழுது, வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம்,
ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். நீங்க ஆபிரகாமுக்கு தேவன் எவ்விதமாக ஆணையிட்டு கொடுத்தார் என்று போய் நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல 14, 15 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன காரியம் சொல்லப்படும்? 15ல, ஆதியாகமம் 15ல 13, 14 வாசிச்சு பார்க்கும்போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த தேசத்தை நியாயந்தீர்ப்பேன். உங்களை அடிமைப்படுத்தியிருந்த தேசத்தை நான் நியாயந்தீர்ப்பேன். சோ நான் என்ன சொல்றேன்னா, ப்ராஃபட்டிக்கா the first season is about season of justice and rewards. நீங்க வெறுமையா போக மாட்டீங்கன்னு சொல்றாரு. நான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்றாரு. நான் நியாயம் தீர்ப்பேன். உங்களை சுரைப்படுத்தினவர்களை நான் நியாயம் தீர்ப்பேன். உங்களை கடினமாய் வேலை வாங்கி உங்கள் மேல் ஆலோட்டிகளை வைத்து அதட்டினவர்கள், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தீமை செய்த இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்டே பேசியிருக்கிறார். அப்பா, தங்களுக்கு சொந்தமல்லாத தேசத்தில் அவர்கள் அடிமைகளாய் இருப்பார்கள், ஆனால் நான் அந்த ஜனத்தை நியாயம் தீர்ப்பேன், உன்னுடைய ஜனத்தை வெகுமதிகளோடு அனுப்புவேன். அவங்க வெறுமையா போக மாட்டாங்க. சோ நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், this is the season of justice and rewards. Praise God. நீங்கள் பொறுமையாய் சகித்த காலத்திற்குள்ள வெகுமானங்கள், வெகுமதிகள் உங்களை தேடி வருகிறது. எரேமியா 40ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிற நெபுசராதோன் என்கின்ற அந்த பிரதானி, நேபுகாத் நேச்சரால் நியமிக்கப்பட்ட பிரதானி வரும் பொழுது முதலாவது எரேமியாவுக்கு ஒரு விடுதலை வருகிறது. அது மாத்திரமல்ல, எரேமியாவுக்கு வெகுமானம் கொடுக்கப்படுகிறது, வெகுமதிகள். Just because you endured all sufferings, பொறுமையா நீ எல்லாத்தையும் சகித்தாயே, அவமானங்களை சகித்தாயே, நிந்தைகளை சகித்தாயே, பரிகாசங்களை சகித்தாயே, உனக்கு நான் வெகுமதியை தருகிறேன். Praise God. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, this is a season of justice and reward. உங்களுக்கு தேவ நீதி செய்வார். உங்கள் வாழ்க்கையில தேவ நீதி பட்டப்பகலை போல வெளிப்படும். அது மாத்திரமல்ல, ரிவார்டு. காலையில் அந்த ரிவார்டை பத்தி சொன்னேன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் they don't really deserve any reward. அவங்க ஒண்ணுமே செய்யல, ஆண்டவருக்கு ஒண்ணுமே செய்யல. ஆனா யாரு செய்தான்னு பார்த்தா, ஆபிரகாம் என்னும் ஒரு மனிதன் செய்த காரியங்கள், அவன் எடுத்த தீர்மானங்கள், அவன் எனக்கு வேண்டாம் என்று சொன்ன சோதோமின் சம்பத்துக்கள், இவைகளெல்லாம் பார்த்து ஆண்டவர் வாக்குப்படினார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். I will be your exceedingly great reward ன்னு சொன்னாரு. அது எப்ப கொடுத்தார் அப்படின்னா, அந்த சந்ததிகள், அவனுடைய சந்ததிகள் அடிமைகளா இருந்து அவர்கள் புறப்படும் போது ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு விடுதலையும் கொடுத்தார். அவரை விசேஷப்படுத்தபடி நிறைவானவைகளை தந்து அனுப்பினார். முதலாவது. இரண்டாவது சீசன், அதாவது அப்போஸ்தலர் 7:18 இருக்கு, யோசேப்பை அறியாத வேறொரு ராஜன் தோன்றின காலம் என்று எழுதியிருக்கிறது. அதை நான் எப்படி சொன்னேன் அப்படின்னா, சீசன் ஆஃப் பிரேக்கிங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டிசெப்ஷன் அண்ட் லாஸ். அதாவது பாருங்களேன், என்ன மாதிரி ஒரு வஞ்சனை செய்தான் அந்த வேறொரு ராஜன். என்ன வஞ்சனை செய்தான் அப்படின்னா, இந்த பிதாக்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளை அவர்களே கொண்டு போய் நதியிலே போடுவார்கள். So their joy and happiness and blessing was only short-lived. இப்பதான் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை பிறக்குது, ஆனா அந்த குழந்தைய கொஞ்சுவதற்கு கூட நேரம் இல்லை, கொண்டு போய் நாங்களே அதை போட வேண்டும், வேற யாரும் கூட போடல. பாருங்க, அப்போ there is a pattern, a deceptive pattern that is at work, that is creating loss, incurring loss. உங்க வாழ்க்கையில உங்க மூலமாகவே நீங்க பெற்றுக்கொண்ட அந்த கிருபை நீங்களே இழந்துடுறீங்க. நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீங்களே இழந்துடுறீங்க. நீங்க உங்களுக்கு கிடைச்ச வேலை நீங்களே இழந்துடுறீங்க. Anything that is short-lived, any blessing. தேவன் அந்த பிள்ளைங்களை வளர்க்க தான் கொடுத்தாரு, வளர்க்கறதுக்கு தான் கொடுத்தாரு.
ஆனா என் கைக்கு வந்துருச்சு, ஆனா அது வளர்றதுக்கு முன்னாடி என் கையை விட்டு போயிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா, இப்படிப்பட்ட பேட்டர்ன்ஸ் உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா, இன்றைக்கு அந்த பேட்டர்னை உடைக்கும்படி தேவன் வார்த்தை அனுப்புகிறார். Praise the Lord. I mean, with all intention, God wants to break such patterns from your life. ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அதை பெற்றுக்கொண்டு அது உடனே போயிருச்சு. நீங்க சொல்லலாம், ஏன் மிஸ்டேக் தான், நான் செஞ்சதுனாலதான் அப்படி போயிருச்சு. அதுவுமே சத்துருடைய தந்திரமா இருக்கு. ஏன்னா அப்பதான் உங்களை வாதிக்க முடியும், உங்களை குற்றப்படுத்த முடியும். நீ தான் அதை செஞ்சுட்ட, உன்னாலதான் அது போயிருச்சு, நல்ல வாழ்க்கை தான், நீ தான் கெடுத்துட்ட, இல்லனா இப்படி நல்லதா வாழ்ந்திருப்ப, நீ கெடுத்ததுனாலதான் அப்படி ஆயிருச்சு என்று சொல்லி உங்களையே திரும்பவும் 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 குற்றப்படுத்துகிற இப்படிப்பட்ட சகல போராட்டங்கள், இப்படிப்பட்ட சகல நுகங்கள், இப்படிப்பட்ட சகல பேட்டர்ன்ஸையும் இன்றைக்கு அவர் உடைக்கிறார். அப்படிப்பட்ட சீசனுக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். Praise the Lord. Amen. So every pattern, that brings you kind of loss, short-lived blessing, அதை தேவன் உடைக்கிறார். உங்களுடைய பிரயாசங்கள் புறத்தியாரை சேர்வதில்லை. உங்கள் கைகளின் பிரயாசங்களை நீங்கள் சாப்பிடுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பாக்கியத்தின் நன்மையும் தருவார். கர்த்தர் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய போறாரு. ஒருவேளை நான் சம்பளம் வாங்குறேன் பாஸ்டர், ஆனா அது பூராமே மருத்துவ செலவுக்கு போயிடுது, வாங்குறது பூராமே கடன் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பேட்டர்னை அவர் இன்றைக்கு உடைக்கும்படி விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு சீசன்ல உங்களை கொண்டு வருகிறார். நான் சொல்றேன், நான் இவ்வளவு நாள் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொன்னா இப்ப வேலை கிடைக்கும் கண்டிப்பா. ஏன்னா இந்த சீசன்ல கர்த்தர் இதெல்லாம் உடைக்கிறார். அதான் ரெண்டாவது. மூணாவது காலம் என்ன சொன்னோம்? என்ன சொன்னோம்னா அப்போஸ்தலர் 7:20, அக்காலத்திலே மோசே பிறந்து, அதை பத்தி என்ன சொன்னோம் அப்படின்னா, சீசன் ஆஃப் ஃபெய்த் மூவ்ஸ், விசுவாசத்திலே தைரியமாய் செயல்படுகிற ஒரு காலம். விசுவாசத்துல ரெண்டு நம்ம சொல்லலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, அதாவது அந்தரங்கமா இருக்கிற விசுவாசம், இன்னொன்னு வெளியரங்கமாக விசுவாசம். வசனத்திலே ரெண்டு ஃபெய்த் இருக்கு. Faith that is given as a sign, faith that we have to be saved. உன் விசுவாசத்தின்படி உனக்காக கிடவது, அப்படித்தானே? விசுவாசித்து ரட்சிப்பு அடைகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது நம்ம விசுவாசம், அது நமக்குள்ள இருக்க விசுவாசம், நமக்காக அருளப்பட்ட விசுவாசம். ஆனா வரமாகிய விசுவாசம் என்பது எனக்காக அல்ல, for the profit of the church, for the profit of others. எனக்கு சுகமளிக்க வரம் இருக்குன்னா அதை வச்சு நான் என்னையவே சுகமாக்கிறது கிடையாது, அதை வைத்து நான் அநேகரை சுகமாக்க வேண்டும். விசுவாசம் வரமாக கொடுக்கப்படும் பொழுது அந்த விசுவாசத்தை வைத்து மற்றவர்கள் குணமடைய வேண்டும், மற்றவர்கள் சுகமாக வேண்டும். வெளியரங்கமான ஒரு விசுவாசம். 4 பேரு ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் விசுவாசத்து நிமித்தமாய் அவன் ரட்சிக்கப்பட்டான், சுகமடைந்தான். உங்களுக்கு விசுவாசத்தை வெளியரங்கமாக்கும் ஒரு காலத்துக்குள் கர்த்தர் கொண்டு வருகிறார். Faith moves, season of faith moves. விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் யோர்தான்ல காலை வைத்தார்கள், தண்ணீர் அப்படியே நின்றது. Praise the Lord. Amen. So நான் இதை பேசும்போதே ஒரு அனாயிண்டிங்கை ஃபீல் பண்றேன். உங்க வாழ்க்கையில இந்த விசுவாசம் பகிரங்கமாய் செயல்பட போகிறது. Praise the Lord. Amen. நீங்க மற்றவங்க பார்க்கிறது போல, அங்கீகரிக்கிறது போல சில கிரியைகளை உங்கள் மூலமாய் தேவன் செய்ய போகிறார். அநேகர் ஆச்சரியப்பட போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. Praise the Lord. Amen. So இந்த சூழ்நிலையில நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அதுக்கு ஒரு விசுவாசம் தேவை, அது வெளியவே தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 7:21, அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது என்று வேதம் சொல்லுகிறது. அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, God taught her to have a kind of faith to handle extreme situations. என்ன பண்ணணும், இந்த சூழல் என்ன பண்ணணும், அதை கையாளும்படிக்கு தேவன் அவளுக்கு ஒரு ஞானம் நிறைந்த விசுவாசத்தை கொடுத்தார்.
அவ அப்படியே செய்தா. பிரைஸ் காட், அல்லேலூயா. சில நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம 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 இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும். ஆனா the best way to handle some situation is to just take your hands off the situation. சில சூழ்நிலையிலிருந்து நம்ம கையை எடுத்துட்டோம்னா அதான் பெஸ்ட் வே. சில சூழ்நிலையிலிருந்து நம்ம மனசை வெளியே வந்துட்டோம்னா அதான் பெஸ்ட் வே. ஏன்னா நமக்கு தெரியணும் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. பிரைஸ் காட், ஆமென். பார்த்தீங்கன்னா when she operated according to that kind of faith, instantly Moses was picked. Praise the Lord, amen. So எத்தனையோ குழந்தை தண்ணியிலே போயிருச்சு, ஆனா இந்த ஒரு குழந்தை மட்டும் தண்ணீர்ல இருந்து எடுக்கப்படுது. நீங்க எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த்ல ஆப்ரேட் ஆனீங்கன்னா, I want to tell you, somebody will be there appointed by God to pick everything. Praise God. உங்களுக்கு பாரமா இருக்கிறதுக்கு தோள் கொடுக்க வேற யாரோ ஒருவரை தேவன் கொண்டு வருவார். Someone will pick everything on your behalf. Praise God, amen. Someone that is more authoritative, someone that is more capable. எப்படி இருக்கு பாருங்க தேவ திட்டம். இவ விட்டுட்டா, அவ தூக்கிட்டு இவகிட்டே கொடுத்து சொல்றா, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன். Praise the Lord, hallelujah, amen. So this is how God can do. விதமாகத்தான் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட விரும்புகிறார். சோ நீங்க அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த்துக்கு நீங்க வரணும். வெளியரங்கமான அந்த விசுவாசம் என்கிற நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். நீங்க உங்களுக்குள்ளே சொல்லிக்கணும், நம்ம எவ்வளவு காலம் இதை ஒளிச்சு வைக்க முடியும்? Let me begin to operate in a different kind of faith. Let me begin to operate with an upgraded faith. Praise the Lord, amen. So that the moment you just leave things in the hands of God, God will send somebody to pick it up. Praise the Lord, hallelujah, amen. உங்களுடைய வாழ்க்கையில தேவனின் நாட்களிலே சில தீர்வுகளை கொண்டு வருவதை என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். சில பெரிய தீர்வுகள். Praise the Lord, hallelujah, amen. So இதுதான் நம்ம பார்த்தோம் பாருங்க. அதாவது இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண அந்த விசுவாசம் அவளுக்கு வந்ததுனால அவளுடைய மகன் மோசே, அவனுக்கு ஆண்டவர் ஹேண்டில் பண்றதுக்குள்ள அதை கொடுக்கிறார். எப்படி சர்ப்பத்தை பிடிக்கிறது, உன் கையில இருக்கிற ஒரு கோல் கீழே போட்ட, இப்ப அந்த சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு, யூ கேன் நவ் ஹேண்டில் த சிச்சுவேஷன். பிரைஸ் காட், ஆமென். சரி, சாயங்காலத்துல நம்ம ரொம்ப முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்னா உபாகமம் கடைசி அதிகாரத்துல மோசேயுடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷம்னு போட்டிருக்கு. மோசேயுடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷம். அந்த 120 வருஷத்தை ஆண்டவர் மூணா பிரிச்சிருக்கிறார். 40 40 40. இந்த 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அப்படி தெரியும். அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்துல 7:23, 7:30, அதுக்கப்புறம் 7:36. இந்த 3 வருஷங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 40 40 40. ஸோ மோசேக்கு 120 வருஷம். ஆனா இப்போ நமக்கு எத்தனை வயசு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மோசே என்ன சொல்றாருன்னா 90 சங்கீதம் 10ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா 70 அல்லது 80ங்கிறார். அவன் இருக்க போற நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் ஆனாலும் அதன் மேன்மை சஞ்சலம்னு சொல்றாரு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப அந்த 70 80 அப்படின்னா ஆவரேஜ் என்ன வருது அப்படின்னா 70 + 80/2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 75 years. கரெக்டா? அப்போ ஒரு மனுஷனுக்கு சராசரியா ஆண்டவருடைய பார்வையில இப்ப இந்த காலத்துல இருக்கிறது எவ்வளவு? 75 தான். ஆதாம் காலத்துல அப்படி கிடையாது. 1000 வருட அரசாட்சின்னு ஏன் வருது அப்படின்னா, ஆதாம் காலத்துல முதலாவது குறிக்கப்பட்ட அந்த கால அளவு 1000 வருஷம். ஆடம் உண்டு பண்ணப்பட்ட போது 1000 வருஷம். அந்த 1000 வருஷத்துக்கு அப்புறம் ரிவார்டா தான் என்ன பண்ணிருப்பாரு?
அந்த ஜீவ விருட்சத்தை அவன் கையில கொடுத்திருப்பாரு. ஸோ ஓகே, அது போயிருச்சு. அதனால இப்ப திரும்பமா ஆண்டவர் ஒரு 1000 வருட அரசாட்சி என்ன பண்றாரு, ஏற்படுத்துகிறாரு. சரியா? விழுந்து போன மனுஷனை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதி காலத்துல விழுந்து போனதுல யாருமே 1000 தாண்டல. ஏன்னா அதுதான் அந்த மேக்சிமம் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், மெத்துசலா தான் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாரு? 969 வருஷம். அப்படியே அதுக்கப்புறம் குறைஞ்சு 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 நோவா காலத்திலே அவன் இருக்க போகிற வருஷம் 120 அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கடைசியில மோசே காலத்துல என்ன சொல்லிட்டாருன்னா 70 80ன்ட்டாரு. ஸோ ஆவரேஜ் எவ்வளவுதான் வருது? 75ன்னு வருது. அப்ப 75 3ஆ பிரிச்சுக்கோங்க. 25 25 25ன்னு பிரிச்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 25க்குள்ள என்ன நடக்கணும், அடுத்த 25க்குள்ள என்ன நடக்கணும், அதுக்கு அடுத்த 25ல இதை நீங்க சும்மா என்ன செஞ்சுக்கலாம். உங்க வயசு என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்க மோசையோட ஒப்பிட்டு பார்த்து 3ல பேசும் பொழுது நீங்க யோசிச்சு பார்த்துக்கணும், நம்ம வாழ்க்கையில் இப்பெல்லாம் நடந்துட்டு வருதா அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கணும். சரியா? ஏன்னா தேவ திட்டம் ஒவ்வொருவரை குறித்தும் உன்னதமானதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்களையும் என்னையும் அவர் மோசே போல எடுக்கிறார், தண்ணீரிலிருந்து எடுத்திருக்கிறார். தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு உங்களை என்ன பண்ணிக்கிறார் தெரியுமா? ஞான ஸ்நானத்திற்குள் கொண்டு போய் எடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு கிறிஸ்து கரையேறின உடனே வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். அவர் வனாந்தரத்திற்கு தேவ ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். 2 விஷயம் சொல்லப்பட்டு பாருங்க. அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினார்னு சொல்ற அதே இடத்துல அடுத்து என்ன சொல்றாருன்னா, அவரோட கூட இருந்தார். பிரைஸ் காட். ஆமென். இயேசு போல நீங்களும் வல்லமையான ஊழியத்தை செய்யணும்னா அந்த 2 காரியமும் தேவை. ஒன்னு, ஆவியின் அபிஷேகமும் தேவை. 2வது, தேவ ஆவியானவர் ஆழ்தத்துவம் உடையவராய் உங்களுக்குள் வசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இந்த ஜூம்ல நீங்க இணைந்திருக்கிறதுல யாரோ சிலர் இந்த க்ளோரி என்கவுண்டருடைய மெசேஜ் கேட்கல அப்படின்னா யூடியூப்ல இருக்கு. தயவு செய்து போய் இதை கேளுங்க. 1 தடவை இல்ல, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஊழியம் செய்வார். பிரைஸ் காட். ஆமென். குமாரன் இயேசு கிறிஸ்து ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா மாம்சத்தை, அதாவது பாவ சாயல் மாம்சத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும் பொருட்டு அவருக்கு ஒரு மாம்ச சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. எபிரேயர் 10:5 அப்படிதமாக சொல்லுகிறது. ஒரு சரீரம் அவருக்கு ஆயத்தமாக்கப்பட்டது. ஆனா ஆவியானவருக்கு ஒரு சரீரம் ஆயத்தமாக்கப்படவில்லை. தோற்றமுடைய அக்கினி தோற்றமுடைய ஆவியானவர். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய தோற்றம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அக்கினி தோற்றமுடைய ஆவியானவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படவில்லை. காரணம், உங்கள் சரீரம், என் சரீரம், நம் சரீரத்தில் தான் அவர் வசிக்கிறார். Praise the Lord. Hallelujah. ஆழ்தத்துவம் உள்ள இந்த ஆவியானவரை நீங்க 1-to-1 எப்படி ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, எப்படி அவரை கணத்திற்குரிய ஒருவராய் வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே, அதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஊழியம் வல்லமையினால் நிறைந்ததாய் காணப்படுகிறது. Praise the Lord. ஆமென். உண்மையா ஆண்டவரே, என்னுடைய சரீரம் உமது ஆலயமா, உமது வீடா இருக்கு, இதை நான் உண்மையிலேயே நான் உணர்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை நீங்க முக்கியமான ஒரு விருந்தாளியா நினைத்து அவரோடு நீங்கள் ஐக்கியப்படும் போது உங்க வாழ்க்கை மாறிவிடுகிறது. பிரைஸ் காட். ஆமென். பாருங்க, நீங்க அதை கண்டிப்பா கேட்கணும். அந்த க்ளோரி எதுக்கு, அந்த நோக்கங்கள் 4 நோக்கங்கள் சொல்லியிருக்கேன், அதை போய் பாருங்க கண்டிப்பா. ஏன்னா இந்த ஆவியானவர் உங்களுக்குள் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவோடு நீங்கள் இணைக்கப்படவே முடியாது. தலையாய் அவருக்குள் நீங்கள்
விதைக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக ஆவியானவர் தேவை. அவர் மூலமாக உங்களுக்குள் வருகிற டாக்ஸா என்று சொல்லப்படுகிற தேவ மகிமை தேவை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, இருக்கட்டும், பாருங்க. அப்போ இந்த 3 காரியங்களை வைத்து இன்னைக்கு நான் பேசும்படி விரும்புகிறேன். முதலாவது அப்போஸ்தலர் 7:23 வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:23. அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. எண்ணம் உண்டாயிற்று. ஒரு எண்ணம். தேவன் என்ன பண்ணிருக்கிறார் பாருங்களேன். 120 வருஷம். ஆனா அந்த 120 வருஷம் வாழக்கூடிய அவனுக்கு 40வது வயதிலே ஒரு எண்ணம். அப்ப உங்க லைஃப், என் லைஃப், நம்ம 1 to 25 எடுத்து பார்க்கிறோம். இந்த நாட்களுக்குள்ளாக ஒருவேளை 10 வயசுல இருக்கலாம், 20 வயசுல இருக்கலாம். இந்த 25 வயசுக்குள்ள என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு எண்ணம் விதைக்கப்படுகிறது. ஒரு எண்ணம். Praise the Lord. ஆமென். பிலிப்பியர் 2:13 அதை வாசிச்சு பாருங்க. பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். எண்ணங்கள், விருப்பங்கள், செய்கைகள், இவைகளை நமக்குள்ளே விதைக்கிறார். இந்த எண்ணம் மோசேக்குள் ஏன் விதைக்கப்பட்டுச்சுன்னா, மோசே என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பாருங்க, அவர் வளர்ந்து வரும்போதே யோகபேத் என்னும் தன் தாய் அவரை வளர்த்தபடினாலே அவன் யார் என்கின்ற ஐடென்டிட்டி அவனுக்கு தெரிகிறது. யூ ஆர் a Hebrew child. நீ திவ்ய அழகு, அதான் போடுது, திவ்ய சௌந்தரியம். திவ்ய சௌந்தரியம், ஒரு டிவினிட்டி அதுல பார்த்துருக்காங்க, ஒரு டிவைன் கனெக்ஷன். எல்லா குழந்தையும் பார்க்கிற மாதிரி இல்லை. இந்த குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தையில ஒரு தேவ திட்டம் இருக்கிறதை கண்டு அவ்விதமாகத்தான் விசுவாசத்தில் செயல்பட்டு இப்பொழுது அவளே அந்த குழந்தை வளர்க்கிறாள். வளர்க்கும் போது அந்த குழந்தைக்கு பாலூட்டி வளர்த்ததோடு கூட சத்தியத்தையும் அறிவித்திருக்கிறாள். அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, who are you? ஐடென்டிட்டி. அப்பா, நீ பார்வோன் வீட்டுல தான் இருக்கிற. நான் பார்வோன் வீட்டுல வச்சுதான் உனக்கு பால் ஊட்டுகிறேன். ஆனாலும் நீ பார்வோனுடையவன் அல்ல, நீ உலகத்தான் அல்ல, நீ கிறிஸ்துவனுடையவன். சோ ஒரு சத்தியம் அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த சத்தியம்லாம் இருந்தாலும் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, என் கையினாலே ரட்சிப்பு உண்டாக வேண்டும். எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்ததில் அவனுக்கு ஏன் உடன்பாடு இருந்ததுன்னு சொன்னால், அவன் நினைக்கிறான், இவ்விதமாகத்தான் நம்ம ரட்சிக்க போறோம் அந்த ஜனத்தை. வில்வித்தையில வல்லவனாகிறான், எல்லா யுத்தங்களையும் படிக்கிறான், எல்லா பயிற்சிகளும் அவனுக்கு கொடுக்கப்படுது. நினைக்கிறான், நம்முடைய பலத்தை பிரயோகித்து தான் இதெல்லாம் செய்ய போறோம். ஆண்டவர் பார்க்கிறார், அப்பா, இதெல்லாம் உனக்கு உதவாதுன்னு உனக்கு தெரியறதுக்காக நான் உனக்கு ஒரு எண்ணத்தை விதைக்கிறார். Praise the Lord. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, he was able to come to know that he was wrong. நம்மளால முடியாது போல இருக்கே, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சில எண்ணங்கள் உங்களுக்குள்ள விதைக்கப்படுகிறது. Praise the Lord. அதோடைய விளைவு என்ன? அதுக்கு மாத்தணும்னா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அது வரைக்கும் நம்ம முயற்சி பண்றோம். நான் இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணா அதை ஜெயிச்சிருவேன், இப்படி பண்ணா அதை ஓவர் கம் பண்ணிடுவேன், இப்படி பண்ணா சரியாயிரும் போல இருக்கு. எதுவுமே இல்லை. நீ போராட நினைக்கிற, வெற்றி பெற நினைக்கிற எல்லா எல்லைகளிலும் உன்னாலே முடியாது என்று தெரிஞ்சு கொள்வதற்கு தான் இந்த எண்ணங்கள் விதைக்கப்படுகிறது. I am not able to do it, O Lord. Without you, உம்முடைய பலன் இல்லாமல், உம்முடைய கிருபை இல்லாமல், உம்முடைய உதவி இல்லாமல் என்னால் இது எதையுமே செய்ய முடியாது என்று தெரிந்து. 2வது பாருங்க, ஏன்னா இவனுக்குள்ள பல திட்டங்கள் இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லித்தர விரும்புகிறார்னா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, மை பிளான்ஸ், மை பிளான்ஸ். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் ஆண்டு சொல்ல, உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. வானத்திற்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்குதோ
அவ்வளவு உயரமா என்னுடைய எண்ணங்கள் இருக்கிறது. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? வாசிக்கலாம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். எண்ணங்கள் ஏன் விதைக்கப்பட்டுச்சுன்னா, அப்பா உன் நினைவு வேற, என் நினைவு வேற, உன் வழி வேற, என் வழி வேற. ஆனா நீ இப்போ உன் வழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உன் வழியெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியே, அதுக்காக அந்த எண்ணம் விதைக்கப்படுகிறது. எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள் இதெல்லாம் விதைக்கப்படுகிற ஒரு காலம். பிரசங்கில வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்துல எல்லா அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார்னு சொல்லிட்டு தமிழ் வேதாகமத்தில் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார்னு தமிழ் வேதாகமம் சொல்கிறது. ஆனா ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு என்ன சொல்லு தெரியுமா? நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்தார். God placed a pinch of eternity in the hearts of every man. நித்தியத்தின் ஒரு அம்சம். ஏன்னா அது தேட துவங்குது. 25 வயசுக்குள்ள ஒருத்தன் என்ன பண்றான்னா தேட ஆரம்பிக்கிறான் பாருங்க. சில ஆள் 50 வயசா தேடும், அது வேற விஷயம். ஆனா ஒரு ஆவரேஜா சொல்றோம், இன்னும் 3ஆ பிரிச்சு 75 வயசுன்னு 3ஆ பிரிச்சு என்ன சொல்றோம்? ஒரு தேடல். இது செஞ்சா நல்லா ஆயிடுமா, கொஞ்சம் குடிச்சு பார்ப்போமா, கொஞ்சம் நண்பர்கள் இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா, என்ன இருந்தாலும் அந்த நிம்மதி இல்லையே. ஏன்னா உள்ளுக்குள்ள நித்தியத்துடைய ஒரு அம்சம் காந்தமா ஒரு மேக்னெட்டா வச்சிருக்கிறாரு. அது வேற எதிலையும் ஈர்ப்பு பண்றதுல ஒட்டுறது இல்ல. அப்போ என்னைக்கு அவன் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்கிறானோ அன்னைக்கு அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வருது. அன்னைக்கு அந்த மேக்னெட் கவருது. ஆமா, கர்த்தர் சொன்னாரு, இதுதான் கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்குள்ளே எண்ணங்களை விதைக்கிறார். இங்கே நம்ம பிலிப்பியர் 2:13 சொன்ன மாதிரி விருப்பங்கள், செய்கைகள் விதைக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். நித்தியத்தின் ஒரு அம்சம் விதைக்கப்படுகிறது. சோ இதான் முதல்ல ஃபர்ஸ்ட் 40 நடக்குது. 2வது 40 என்ன நடக்குது? அப்போஸ்தலர் 7:30. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். ஆமென். பிரைஸ் காட். 35 வாசிங்க. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே. ரைட், போதும். முதலாவது உங்க வாழ்க்கையில அந்த ஃபர்ஸ்ட் காலகட்டம், அதுல என்ன பண்றாரு ஆண்டவர்னா, எண்ணங்களை விதைக்கிற தேவன். எண்ணங்கள், அதுல எண்ணங்கள் மட்டும் இல்ல, என்னெல்லாம் இருக்கு? யோசனைகள், அப்படித்தானே, விருப்பங்கள், இதெல்லாம் உங்களுக்குள்ள விதைக்கிறவராக இருக்கிறார். அவனுக்குள்ளேயே அந்த எண்ணம். யாரும் சொல்லல, உங்க அம்மா சொல்லல, எப்பா நீ போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லல. அந்த எண்ணம் விதைக்கப்பட்டது. சோ எண்ணங்களை விதைக்கிற தேவன் தான் நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஏற்படுத்துகிற தேவன். நீங்க வாசிக்கலாம் இந்த வசனத்தை கூட, ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று ஏற்படுத்தினேன். பாத்தீங்களா என்ன அழகா இருக்கு? நீ ஏற்படுத்தினேன். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள சில எண்ணங்களை விதைத்து அதன் விளைவாக நீங்கள் யார், எவ்வளவு மட்டுப்பட்டவர்கள், how limited you are, இதை தெரிய வைக்கிறார் ஆண்டவர். இதை தெரிஞ்ச பிறகுதான் நமக்கு தெரியுது நம்மளால முடியாது. we need God's guidance, we need God's help. பரலோக தேவனுடைய ஒத்தாசை, அவருடைய உதவி, அவருடைய வழிகாட்டுதல் இல்லைன்னா முடியாதுன்னு தெரிய வருது நமக்கு. 2வது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, ஏற்படுத்துகிறவர். என்ன ஏற்படுத்துகிறவர்? உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதிலே உங்களை ஏற்படுத்துகிறவராயிருக்கிறார். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்மளால முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா சரிப்பா முடியாதுன்னு நினைச்சிட்டான் அப்படின்னு விடுற தேவன் அல்ல.
அந்த முடியாம இருக்கிற அவனை என்னால முடியவே முடியாது, எனக்கு ஜெயிக்கவே தெரியாது, எனக்கு படிக்கவே வரல அப்படின்னு சொல்ற ஒருத்தனை தூக்கிட்டு போய் அவர் என்னவாக வைக்கவே நினைக்கிறாரோ அதிலே ஏற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இது கல்விமான்களுக்கு எட்டாத விந்தையா இருக்கிறது. தேவன் அதை செய்கிறார். பிரைஸ் காட், ஏற்படுத்துகிறவர். 100 வயசு ஆயிருச்சு, 99 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. ஆனா அவனை எப்படி ஏற்படுத்துறா பாருங்க, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். சரீரம் செத்த ஒருவனை எப்படி ஏற்படுத்துறா பாருங்க, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்துகிறார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, சொந்த சகோதரால் பகைக்கப்பட்ட ஒருவனை அந்நிய தேசத்திலே ஆளுநராக ஏற்படுத்துகிறார். தேவனால மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஏற்படுத்துவார். உங்களை என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அவ்விதமாக தேவன் உங்களை ஏற்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். இது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதுதான் பாருங்க, ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு. 7:30 வாசிங்க. 7:30 அப்போஸ்தலர் 7:30. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். பிரைஸ் தி லார்ட். அப்படியே யாத்திராம 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அந்த 3ஆம் அதிகாரத்துல முதல்ல சில வசனங்கள்ல இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அங்கே அந்த அற்புத காட்சி குறித்து எழுதியிருக்கோம், பட்சிக்கிற அக்கினி. வாசிக்கலாம் அதை. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஆமென், பிரைஸ் காட், அல்லேலூயா. நான் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்னு போறான் பாருங்க பக்கத்துல. இப்ப என்ன எனக்கு ஒண்ணுன்னா, இப்போ ஏற்படுத்துகிற தேவன் அப்படின்னு போட்டிருக்கே, அந்த ஏற்படுத்துகிற தேவன் இவனுக்கு ஒரு காட்சியை அற்புத காட்சியை காட்டுகிறார். அதுல போய் போய் பார்க்கிறான், உற்று பார்க்கிறான். அவன் உற்று பார்த்து கற்றுக்கொண்ட ஒரு காரியம் இருக்கிறது, அதான் ரொம்ப முக்கியம். இதை வாசிக்கலாம் நீங்கள். உபாகமம் 33 அதிலே 16. உபாகமம் 33 அதிலே 16. நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தறினவரின் தயை, முச்செடியில் எழுந்தறினவருடைய தயை, அதுதான் மேட்ரு. அப்போ உற்று பார்க்கும் போது அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, அங்கே இருந்து வெளிப்படுகிற தயவு. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தனை ஒன்றுமே இல்லை அவன், ஆனா 80 வயசு, நம்ம பாஷையில சொன்னா 80 வயது நிரம்பின கிழவன். ஆனா அவனை தலைவன் என்று ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இந்த தயவுதான் முடியும். புதிய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாட்டுக்கு வித்தியாசம் என்ன? பழைய ஏற்பாட்டிலே முச்செடியில் தோன்றின தயை, புதிய ஏற்பாட்டிலே திராட்சை செடியாக இயேசு மூலமாய் வெளிப்பட்ட கிருபை. அந்த தயவே அவ்வளவு உயர்த்தும் என்றால் இந்த கிருபை எவ்வளவாய் நம்மை உயர்த்தும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் 40ல எண்ணங்கள் விதைக்கப்படுகிறது. இரண்டாவது அந்த 40ல ஏற்படுத்துகிறவராய் தேவன் அறியப்படுகிறார். என்ன எதை ஏற்படுத்தணுமோ, என்ன எங்க கொண்டு வரணுமோ அதுக்கு தம்முடைய தயவை அனுப்புகிறார், தயவை அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். யாத்திராமம் 3:10 plan of God was revealed. யாத்திராமம் 3:17 promise of God was revealed. யாத்திராமம் 3:19-20 power of God. ஆண்டவர் பேசுற அந்த என்கவுண்டருக்கு மோசஸோட, அந்த என்கவுண்டர்ல இந்த 3 காரியங்களையும் ஆண்டவர் ரிவீல் பண்றாரு. plan of God in Exodus 3:10, promise of God Exodus 3:17, power of God Exodus 3:19 and 20. Praise God. Amen. So முதலாவது எண்ணங்களை விதைக்கும் தேவன், இரண்டாவது
ஏற்படுத்துகிற தேவன். இந்த ரெண்டாவதுல என்ன அப்படின்னா, முதல் இடத்துல மோசஸ் finds out who Moses is. அப்படிதானே? மோசேக்கு யாருன்னு மோசேக்கு தெரியறதா ஃபர்ஸ்ட் லெவல். ரெண்டாவது தேவன் யாரு அப்படின்னு மோசேக்கு தெரியறதா ரெண்டாவது லெவல். உங்க வாழ்க்கையில நீங்க நான் 25 வயசை தாண்டி 50 வயசு கிட்ட வந்துகிட்டு இருக்கேன்னா இந்த ரெண்டாவது கட்டத்துல என்ன தெரியணும்னா, who is God? தேவன் எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர், ஆவியானவர் எப்படிப்பட்டவர், இந்த சத்தியங்களாலே நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. 25 வயசு தாண்டிட்டேனாலே அடுத்து நீங்க இங்க இந்த அளவில் வந்துருந்தீங்க. உங்களுக்கு ஆண்டவர் தம்மை என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். அதுக்குன்னு சின்ன பிள்ளைங்க வெளிப்படுத்த மாட்டாரா? சின்ன பிள்ளைங்களுக்கும் வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மோசஸோடைய வாழ்க்கையில அப்படி மூணா பிரிச்சதுனால நம்ம வாழ்க்கையில பாக்குறோம். இப்படி நம்ம இந்த அட்லீஸ்ட் இங்க வந்திருக்கோமா, இந்த லெவலுக்கு வந்திருக்கோமா? அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நீங்க இந்த 25 வயசு தாண்டி இப்பதான் வந்துகிட்டு இருக்கீங்க, இப்பவுமே நான் கர்த்தரை அறிந்து கொண்டேன்னா பெரிய பாக்கியம் தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இளம் வயதிலே நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய நுகம் மெதுவாக இருக்கும், அதை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ ரெண்டாவது 40 இப்படி போகுது. மூணாவது 40 எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 7:36. இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆமீன். மூணாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, எபேசியர் 1:12. எபேசியர் 1:12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானம். எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவர், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். சோ நான் 3 காரியங்களை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். முதலாவது எண்ணங்களை விதைக்கிற தேவன், இரண்டாவது ஏற்படுத்துகிற தேவன், மூணாவது எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். பிரைஸ் காட். ஆமென். பாருங்க, 3 இடம் சொல்லப்படுது. எகிப்து, சிவந்த சமுத்திரம், வனாந்தரம். 40 வருஷமாய் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். எகிப்துல பாதுகாக்கும் தேவன், பாதுகாப்புக்குரிய சகலவற்றை நடப்பித்து வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். கோஷேன்ல இருக்கிற ஜனம் வித்தியாசமா இருக்கு. அங்கிட்டு எகிப்துல இருள் இருந்தால் இவர்களுக்கு இருள் இல்லை. அங்கே வாதைகள், இங்கே வாதைகள் அணுகவில்லை. ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். சகலவற்றையும் அவரே நடப்பிக்கிறார். சிவந்த சமுத்திரத்திலே அங்க என்ன பண்றாருன்னா பாதை காட்டுகிறார். பாதுகாக்கும் தேவன், பாதை காட்டும் தேவன். வனாந்தரம் முழுசல என்ன அப்படின்னா பராமரிக்கும் தேவன். நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இந்த 3 காரியங்கள், ஒன்று எண்ணங்களை விதைக்கிறவராய், இன்னும் ஒன்று தேவ திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி உங்களை எதவாக எந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டுமோ அந்த நிலையில் ஏற்படுத்துகிற தேவனாக, மூன்றாவது எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவராக. Praise the Lord. நீங்க 50 வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா நீங்க சொல்லணும், கண்டிப்பா என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எல்லாத்தையும் நடப்பித்தது அவர் தாங்க, என்னை கொண்டு வந்ததே அவர் தான், இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தது அவர் தான். என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எல்லாத்தையுமே திட்டமிட்டு அழகா என் ஞானத்துக்கு எட்டாத காரியம் எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்து என் மேல பொறுமையா இருந்து கிருபையா இருந்து நான் அழிந்து போகாதபடி என்னை காப்பாற்றி இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தவர் அவர் தான். எனக்காக அவர் சகலவற்றை நடப்பிக்கிறவராகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோசிச்சு பாருங்க, நியாய பிரமாணிகன். நான் காலையில இதில் சொன்னேன், அதாவது ஏன் முச்செடி எறிகிற மாதிரி காமிக்கிறாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல அதெல்லாம் நியாய பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்கு. அதனாலதான் ஆபிரகாம்ட்டே ஆரம்பிக்கிறார். முச்செடி, அதாவது அந்த பலிபீடத்துக்கு பக்கத்துல யெகோவா ஈரே என்னும் இடத்துல பாத்தீங்கன்னா முற்புதரிலே சிக்கி இருக்கிற ஆடு. அதனாலதான் முச்செடி எரிகிறது. இங்க இருந்துதான் தயவு அந்த காலத்துல. ஆனா புதிய ஏற்பாட்டு அப்படி இல்லை. திராட்சை செடியாகிய
இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஒரே வசனம் ஏசாயா 55:13. முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும்னு சொன்னாரு. பழைய ஏற்பாட்டுல நியாய பிரமாணம் இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அது கிருபா பிரமாணமாய் மாறினது. ஹல்லேலூயா, ஆமீன். இதை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நியாய பிரமாணிகன் தான், கையிலே கற்பனைகளை கொண்டு வந்தவன் தான். கடைசியில என்ன போட்டு தெரியுமா? 34 அதிகாரத்துல, உபாம 34 அதிகாரத்துல முதல் சில வசனங்களை வாசிங்கன்னா, ஆண்டவர் காட்டுனாராம், அப்படியே மோசே அந்தா தெரியுது பாரு, அந்தா தெரியுது பாரு, பார்த்துக்க, ஆனா நீ போக மாட்ட. எவ்வளவு கஷ்டமா அதை யோசிச்சு பாருங்க. மோசே, இந்த ஜனத்தை வழிநடத்தின நீயே போகவில்லையா? இவ்வளவு பேருக்கு சொன்னாரே, கானானை பத்தி பேசினாரே, பால் ஓடுது தேன் ஓடுதுன்னு சொன்னாரே, ஆனா கடைசியில அவர் போலையா? எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் நியாய பிரமாணிகனுக்காகவும் கிருபையின் கர்த்தர் வெளிப்பட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை கொண்டு வந்து மறுரூப மலையிலே நிறுத்தினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? இந்த தேவன் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர், உங்கள் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கூட நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். வாட்டெவர் the desire, deep desire that was once a burning desire, but now it is quenched. அந்த விருப்பம் எனக்குள்ள இருந்துச்சு, ஒரு காலத்துல இருந்துச்சுங்க, இப்ப எல்லாம் போச்சுங்க. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆமென். சகரியா, ஆசாரியனாகிய சகரியா, அவனுக்குள்ள என்னைக்கோ ஒரு விருப்பம் இருந்துச்சு, என்னைக்கோ வேண்டுதல் பண்ணா, இப்ப காலம் கடந்து போனது. அண்ணன் சொல்ற, அந்த விருப்பத்தையும் நான் நிறைவேற்றுவேன், உனக்கு ஒரு குமாரனை தருவேன். பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை இந்த இரவு தியானிச்சிருக்கிறோம். அவர் எண்ணங்களை விதைக்கிறவர். எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள், விருப்பங்கள், செய்கைகளை விதைக்கிறவர் மாத்திரமல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி உங்களை ஏற்படுத்துகிறவர். 3வதாக, எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக நடப்பிக்கிறவர். உங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும், அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்கிறது இல்லை. உங்களை நடத்துகிற சகல பாதைகளிலும் அவருடைய ஞானம் இருக்கிறது, அனந்த ஞானம் இருக்கிறது, அவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமா நீர் பேசினதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையிலே ஒரு புதிய துவக்கத்தை நீர் ஏற்படுத்தினதற்காக நன்றி. Thank you, Lord, for the season of justice and rewards. Thank you, Lord, for the season in which you are canceling every pattern of losses. நஷ்டங்களை ஏற்படுத்துகிற அந்த ஷார்ட் லிவ்டு பிளெஸிங் என்று சொல்லப்படுகிற அந்த காரியங்களை கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் நீர் மாற்றுகிறதற்காய் நன்றி தகப்பனே. Thank you, Lord, for the season of faith move, extreme faith moves. அப்படியே கர்த்தர் இந்த ஜனத்தை ஆசீர்வதித்து நடத்துவீராக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா. போக்குவரத்து பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் தகப்பனே. உம்முடைய யோசனைகள், உம்முடைய தீர்மானங்கள், அவைகளே எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும்பா. உம்முடைய ஜனத்தின் எல்லா விருப்பங்கள், ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அறிந்திருக்கிறீர். நீர் ஏற்படுத்துகிறவராய் உம்மை வெளிப்படுத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்னும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.